Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல பிஇ பிடெக் படிப்புகள்ல டைரக்டா செகண்ட் இயர்ல இருந்து ஜாயின் பண்ற மாதிரியான லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோல எப்படி ஆன்லைன்ல நம்ம வந்து பிஇ பிடெக் படிப்புகளுக்கு டைரக்டா செகண்ட் இயர்ல போயிட்டு ஜாயின் பண்றதுக்கு கவுன்சிலிங் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயர் பிஇ பிடெக் அட்மிஷன் 2025. ரொம்ப நாளா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் இயர் தான் ப்ரோ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க, நாங்க வந்து செகண்ட் இயர்ல இருந்து ஜாயின் பண்றதுக்காக வெயிட் பண்றோம், எங்களுக்கு எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இது வந்து நேத்து டேட் 6/6/2025 அப்படிங்கிற இந்த டேட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணுங்க. இப்போ வந்து டெட்லைன், அதாவது வந்து டென்டேட்டிவான நமக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டென்டேட்டிவ் தான், சரிங்களா? இதே போல நடக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபில்அப் பண்ணக்கூடிய டெட்லைன் எப்படி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஜூன் 6ல இருந்து ஜூலை 5 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கரெக்டா 30 நாள் நம்மளுக்கு தான் டைம் இருக்கு. இந்த 30 நாளை பயன்படுத்தி நீங்க ஆன்லைன்ல இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியவங்க, அதாவது டைரக்டா செகண்ட் இயர் போயிட்டு நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து பண்ணணும். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணோம். நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ், நம்மளுடைய 10th 12th, அதே மாதிரி நீங்க டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ், டிப்ளமோ பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிபிகேட், போட்டோ, சிக்னேச்சர், இது எல்லாமே நீங்க ஆன்லைன்ல டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா ஜூன் 20ல இருந்து ஜூலை 10க்குள்ள உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்றாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல தான் வந்து நடக்கும். நீங்க எங்கேயுமே நேரடியாக போகணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் தான் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்க குயிக் லிங்க்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு டென்டேட்டிவான ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டென்டேட்டிவ் ஷெட்யூலை ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தெந்த டேட்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட், கவர்னன்ஸ் லெட்டர்ஸ்ல, அதே மாதிரி வந்து ஜெனரல் கவுன்சிலிங், இது எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து அப்டேட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணுங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல விண்ணப்பதாரருடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல வந்து எப்படி இருக்கோ அதே போல நேம் வந்து கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இதெல்லாமே நீங்க போட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் நீங்க பேக் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல யூசர் லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டா வந்து உங்களுக்கு வந்து லாகின் வந்து ஆயிரும். ஓகே, ஒன்ஸ் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட நேம் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிருக்கும். மெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற இடத்துல பேசிக்கா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்க படிச்சு பார்த்துட்டு கிளிக் ஹேர் டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. பர்சனல் டீடைல்ஸ்ல என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நேம் வந்து டிஃபால்ட்டா இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இந்தியன்கிறத கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி வந்து டிஃபால்ட்டா இருக்கும். உங்களோட நேட்டிவ் அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ரிலீஜியன், அதாவது உங்களோட மதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் சொல்லிட்டு இருக்குது. உங்களுடைய மதம் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பேரண்டோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய பாலினம் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டா கொடுங்க. உங்களுடைய சப் கேஸ்ட் என்னவோ உங்களுடைய கேஸ்ட் நீங்க ஒன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்க கீழே வந்து கொடுத்துருக்கக்கூடிய சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் டேப்ல வந்து நம்மளுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கரண்ட்ல நீங்க வந்து எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க ரெண்டு அட்ரஸுமே வந்து சேமா தான் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டேப்ல வந்து நம்மளுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து கவனமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். அகாடமிக் இன்ஃபர்மேஷன், ஸ்டடி டீடைல்ஸ் ஆஃப் லாஸ்ட் 5 இயர்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு உண்டான
அந்த அகாடமிக் டீடைல்ஸ் நம்ம வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக வந்து தமிழ்நாட்டிலிருந்து படித்திருக்கிறீர்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டடி டீடைல் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 10th கொடுங்க. அதே மாதிரி வந்து இயர் என்னமோ அந்த இயரை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுங்க. உங்களுடைய ஸ்கூல் நேம் கொடுங்க. எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் வந்து 12th வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் 11th கொடுக்குறா இருந்தால் கொடுக்கலாம். அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து 12th வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிப்ளமோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ வந்து ஃபர்ஸ்ட் இயர் கொடுங்க, அப்புறம் செகண்ட் இயர் கொடுங்க, தேர்ட் இயர் கொடுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆப்ஷனை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபைனல் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தொழில்நுட்ப பட்டய படிப்பு இளங்கலை அறிவியல் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து டிப்ளமோ பண்ணியிருந்தீங்களா இல்லை பிஎஸ்சி பண்ணியிருந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோனா டிப்ளமோ கொடுங்க, இல்லை பிஎஸ்சினா பிஎஸ்சி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. டிப்ளமோவை நான் வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல கோர்ஸ் டைப் அப்படிங்கிற இடத்துல டிப்ளமோவில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ரெகுலர் பண்ணீங்களா, இல்லை வந்து லேட்டரல் பண்ணீங்களா, இல்லை வந்து சான்வஜான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் நீங்கள் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி படித்த கல்லூரி பல்கலைக்கழகத்தின் வாரியம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து அட்டானமஸ் காலேஜா, இல்லை வந்து யூனிவர்சிட்டிஸா, இல்லை அதர்ஸா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷனை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து அந்த காலேஜோட பேரை வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிருந்தீங்களோ அந்த காலேஜோட நேம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து டிப்ளமோ பிஎஸ்சி எக்ஸாமினேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல குரூப் என்ன குரூப் நீங்கள் எடுத்து படிச்சிங்களோ அந்த குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் கொடுங்க. பாடப்பிரிவோட உங்களுக்கு ஸ்டடீஸ் வந்து கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை ஒன்ஸ் வந்து கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரி 3rd 4th 5th 6th செமஸ்டருக்கு உண்டான அந்த அப்டேட்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மந்த் எந்த மாதம் நீங்கள் வந்து பாஸ் ஆனீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளோ மார்க் மேக்ஸிமம் அவுட் ஆஃப் 100ல் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேப்ல வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டான எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன் கொடுங்க. அதே மாதிரி வந்து நீங்க எம்எம்என் ஸ்போர்ட்ஸ்ல வந்து இருக்கிறீங்கன்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன் கொடுங்க. அதே மாதிரி வந்து உங்க சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதாவது உங்களுடைய ஃபாதர்ஸ் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன் கொடுங்க. அதே மாதிரி வந்து எக்ஸர்வீஸ்ல கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன் கொடுங்க. அதே மாதிரி வந்து இலங்கை தமிழ் அகதிகளான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிட்டு அடுத்த பேஜில் உங்களுடைய போட்டோவையும் சிக்னேச்சர் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த போட்டோவையும் சிக்னேச்சரும் அப்படிங்கறது 50 KB நீங்க கன்வர்ஸ் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் 30 KB நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாமே ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து ப்ரிவியூ பாருங்க. எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவியூல ஏதாச்சும் வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்னா மறுபடியும் கீழே எடிட்ங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து பேக்ல போயிட்டு ஒன்ஸ் வந்து எடிட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கரெக்ட் பண்ணுங்க. இப்போ ஒன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல மார்க் மட்டும் கொஞ்சம் கவனமா வந்து பாருங்க. நீங்க டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ அதுல வந்து 3rd செம், 4th செம், 5th செம், 6th செம் இதுல உங்களோட மார்க் எப்படி இருக்கோ அந்த மார்க் ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் மூலமா உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் வந்து ஜெனரலா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 500 rupees நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஒன்ஸ் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு 250, அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 500, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு மட்டும் வந்து 250 நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபைனலா வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து டவுன்லோட் ஆகும். இதுல கிளியரா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே. இதை நீங்க ஒன்ஸ் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். கவுன்சிலிங்ல நீங்க டாக்குமெண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட 12th மார்க் ஷீட், உங்களுடைய டிசி, அதே மாதிரி வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணி நீங்க வந்து ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்ளை பண்ற உங்களுக்கு ஏதாச்சும் இந்த டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களால வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்க எங்க டீமை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ளிகேஷன் பண்ணி அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வைப்போம். எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட், அட்மிஷன் சம்பந்தமான சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.